11/2023 வியாழக்கிழமை குருவோட ஆதிக்கமா பிறக்குதுங்க. அப்ப இந்த குரு எங்க இருக்காரு? மிதுனம் தான். ஓகேங்களா? மிதுன ராசிக்காரங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்க கூடயே இருந்தாலும் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ்ங்கிறத நான் வந்து சொல்றேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து மிதுன ராசிக்காரங்களோட கேரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க ஹைலி வந்து இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? புத்திசாலி, அதி புத்திசாலி. புதனோட வீடை மட்டும்தான் நம்ம இதை வந்து குறிக்க முடியும். என்னதான் வந்து ரிஷபம் வந்து பயங்கர டேலண்டா இருந்தாலும், என்னதான் துலாம் வந்து சுக்கிரனோட வீடு, என்னதான் குரு வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது யாரு? குரு பகவான் தான் இல்லைங்களா? என்னதான் குரு வந்து ரொம்ப டேலண்டடா இருந்தாலும், சுக்கிரன் டேலண்ட், இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுக்கு ஒரே வீடு என்னன்னா புதன் தாங்க. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை விஷயங்கள் நம்ம நரம்பு வந்து புதன், நம்ம என்ன படிக்கணும்னு தீர்மானம் பண்றது புதன். ஓகேங்களா? இந்த பச்சை நரம்பு ஓடல பாத்தீங்களா? ரத்தம் வந்து ரெட் கலர்ல தானே இருக்கு. ரெட் கலர்ல நரம்பு ஓடி பாத்திருக்கீங்களா? பச்சை கலர்ல தான் நரம்பு ஓடும். சோ எல்லா இடத்துக்கும் நம்ம ரத்தம் வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த நம்ம ஹார்ட்ல இருந்து நம்ம கால்ல வந்து ஒரு ஹார்ட் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த அதுல இருந்து மூளையில இருக்க நரம்புகள்ல இருந்து கண்ணுல எவ்வளவு நரம்புகள் இருக்கு தெரியுங்களா? கண் வந்து எவ்வளவு ஒரு சின்ன விஷயம், எத்தனை கோடி நரம்புகள் இருக்கு தெரியுமா? இதற்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி யாருன்னா புதன். ஒரு நகைச்சுவை புதன்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரகத்தோட காரகத்துவம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதன்னா வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை புதன், காதல் புதன், கல்யாணம் வந்து சுக்கிரன், ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்து செவ்வாய். ஆனா காதல் ஒரு இடத்துல வந்து காதல் இருக்கணும். ஒரு நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப வந்து சிலர் வந்து இந்த புதன் கெட்டு போயிருந்தா காதல் மன்னர்களா இருப்பார்கள். சோ அது அவங்க அவங்களோட இதை பொறுத்து. சோ இரட்டைத்தன்மை, ஒரு விஷயத்த மல்டிபிள் விஷயமா வந்து யோசிக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன். ஆண்ட் வியூ, ஈகிள் வியூ. ஸோ ஈகிள் வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாக்குறது தான் வந்து இந்த மிதுன புதன். கன்னி புதன் வந்து ஆன்டி வியூ, ஒன்னொரு விஷயத்த ஜூம் பண்ணி பார்ப்பாங்க, அது அப்புறமா வருவோம். ஸோ இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயத்தை கொண்டதுதான் வந்து புதன். ஒரு நரம்பு இல்லைன்னா, ஒரு நகைச்சுவை இல்லைன்னா, ஒரு நம்ம உடம்புக்கு என்ன சொல்றோம், சிரிங்க, சிரிச்சிங்கன்னா இத்தனை கோடி வந்து ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அது வந்து உங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா? சோ அதெல்லாம் என்ன காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புதன் தான் எல்லாருக்குமே வந்து பஞ்சபூதமும், எல்லா ராசிக்காரர்களுக்கும், எல்லா லக்னத்துக்காரர்களுக்கும், எல்லா நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கும், 27 நாமயோகத்துக்கும், கரணத்துக்கும். இப்போ ஒரு பவகரணம்னா அது செவ்வாய் அதிபதி. சோ ஒவ்வொரு கரணத்துக்கும், இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கும், எல்லா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிக்கும் எல்லாமே தேவைப்படும், எல்லாமே சொந்தம், எல்லாமே உண்டு. ஒரு கிரகம் இல்லாம ஒரு கிரகம் இல்லை. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. அது வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து பொருத்திக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த புதன் வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு இந்த சிஏ இவங்க எல்லாம் இருக்கவங்க எல்லாமே புதன். அவங்கள போய் பாருங்க, மிதுனத்துல இருப்பாங்க 200%. இந்த சிஏ, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அவர் வந்து அக்கௌண்ட்ஸ்ல புலி பண்றாங்க பாருங்க புதன். ஏன்னா இந்த புதன் வந்து ஆண் வீடுங்க, கன்னி புதன் வந்து பெண் வீடு. அப்போ ஒரு ஆளுமை திறமை, ஆடிட்டிங், ஒரு எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனிஸா இருந்தாலும் வந்து ஆடிட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ அதற்கு முக்கியம் வந்து புதன் தான். நம்ம டிவி பாக்குறோம், அந்த டிவி வந்து புதன் தான். ஒரு நியூஸ் ரீட் பண்றோம், எழுத்தாளர்கள், பேனா, கை, இந்த கை வந்து புதன். நம்ம உடம்புல இந்த கை வந்து புதன். இந்த நெற்றி வந்து தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தலையெழுத்தை வந்து ஒழுங்கா எழுதி இருந்தா எப்படி கனெக்டிவிட்டி பாருங்க. இந்த நெற்றி வந்து புதன். ஒருத்தரோட நெற்றியை வச்சு அவர்களோட புதன் எப்படி இருக்குன்றத சொல்லலாம். சூரியனோட புதன் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம். அது எந்த வீட்டுல. சோ இந்த மாதிரி நிறைய புதனோட இது, மிதுனத்தோட இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ அவ்வளவு சூப்பரான மிதுன ராசி நேர்களே,
உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்திலேயே வந்து குரு இருக்காரு. ஸோ லக்னத்திலே குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் 100% கொடுப்பாரு. ஸோ கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க. அண்ட் வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமா வந்து கோவத்துல வார்த்தை விடுற தன்மை வந்து ஒண்ணு பேசாம இருப்பீங்க. உங்க உங்க கோவத்தை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மாதிரி எப்படி அடக்கி வச்சு, ஏன்னா அது வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் அடக்கி வைக்கிறது வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப உங்களோட ஒண்ணு கம்ப்ரஸ் பண்ணுவீங்க, இல்ல வார்த்தை ஏடா குணமா விட்டுருவீங்க. ஸோ வார்த்தை விடுறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஜனவரி மாதம் ரொம்ப கவனமா இருங்க. அண்ட் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் கொடுப்பாரு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சுப பார்வைகளும் சில விஷயங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா உங்களோட மிதுன வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களோட குரு பார்வை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது இந்த ஜனவரி மாசம். ஸோ என்டையர் வருஷம், பட் ஆனால் எஸ்பெஷலி இந்த ஜனவரி மாசத்துக்கான பலன் சொல்றேன். ஸோ உங்களோட பூர்வ புண்ணியம் எல்லாம் ஆக்டிவேட் ஆக போது, என்னதான் தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சும்மா தூசு மாதிரி தட்டி போட்டு ஏஞ்சி வர போறீங்க. சூப்பரா நம்ம மிதுன ராசிக்காரங்க. உங்களோட குழந்தை IVF ரொம்ப நாள் பிளான் பண்ணது இது எல்லாமே இந்த இடத்துல நடக்க போது. நீங்க பிளானே பண்ணலனாலும் IVF பண்றதுக்கு வந்து பணம் இல்லைங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு சொல்றேன். பணம் இல்லை, எங்களுக்கு வந்து குழந்தை வேணும், ரொம்ப நாள் ஆசை. குரு பகவான் உங்களுக்கு இயற்கையாவே குழந்தை கொடுக்க போறாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் குழந்தை உண்டு. IVF நிறைய வாட்டி பண்ணி தடங்களானாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் IVF பண்ணி அப்பப்ப வந்து மிஸ்கேரேஜ் ஆகுதுனாலும் சரி, வாட் எவர் ரீசன்ஸ் இருக்கலாம், இவர்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தை வந்து நிச்சயமா இந்த ஆண்டு இருக்க போது. அண்ட் வந்து குழந்தைகளால ரொம்ப குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகளால ரொம்ப பெருமைப்பட போறீங்க மிதுன ராசிக்காரங்க. உங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்லயா இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சிறு பெருமை தேடி தர போகிறாங்க. அண்ட் வந்து உங்களோட 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 6ஆம் இடமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து உச்ச சந்திரன் வந்து பாக்குறதுனால நிச்சயமா வந்து நீங்க உங்களோட ஆபீஸ்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட கலஸ்திரம் ரொம்ப நாளா உங்க கலஸ்திரத்துக்கு வேலை இல்லை, அதாவது பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா ஆணுக்கு வந்து வேலை இல்லைன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் சூப்பரா கிடைக்க போதுங்க. உங்களோட உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, இல்ல வந்து வேற எதுக்கோ வந்து இந்த பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்காங்க, எங்களை வந்து ஒரு கேர் பண்றதுல இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க, நான் என்ன சொன்னேன், ரொம்ப கஷ்டத்திலயும் வந்து சிரிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா புதனோட வீடு இல்லையா. நிறைய பேர் நம்ம இப்போ டிவில யூடியூப்ஸ்ல எல்லாம் பார்ப்போம், ஆமா ஆமா இப்பதான் வந்து ஜுரம் ஆகி ஏதோ உடம்பு ஹெல்த் ரீசன் ஆகி ஒரு 2 லட்சம் செலவு பண்ண அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. ஓகேங்களா. சோ இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த ஹெல்த் வைஸ்ல இருந்தும் சரி, கலஸ்திரத்துல இருந்தும் சரி, எல்லாமே திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போது. சுக்கிரன் புதன் அங்க வலுவா இருக்கிறதுனால, குருவோட டைரக்ட் 7ஆம் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்க போதும். அண்ட் 8ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகர வீடா இருக்கிறதுனால அகெயின் வந்து 8ஆம் இடம் 9ஆம் இடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது உங்க தந்தை இது உங்களோட தாத்தா இவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ராகு வந்து சதயத்தை டச் பண்ணும் போது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க தன்மை இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா தாத்தா வழி மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் வந்து 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா வந்து தொழில ஒரு சில தடங்கள் கொடுத்துட்டு தான் வந்து அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து ஏற்படுத்துவாரு. ஸோ அதுல மட்டும் கவனமா இருங்க. 11ஆம் இடம் சூப்பரா இருக்கு. ஸோ 11ஆம் இடம் நீங்க என்ன எவ்வளோ உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், எனக்கு வருமானம் வரல, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வருமானம் வருதுன்ற மாதிரி இந்த மாசம் போக போகுது. ஸோ 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறது. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறவங்க எல்லாமே பாஸ்போர்ட் போட்டீங்கன்னா இமீடியட்டா விசாவும் கிடைச்சிடும், உங்களுக்கு சீல் வச்சு பாஸ்போர்ட்டும் கிளியர் ஆயிடும், எல்லாமே வெளிநாட்டுக்கு எல்லாம் போறீங்க. சூப்பரா இருக்க போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா, ஒரு கட்டத்தை பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜனவரி மாதம் வந்து நான் கொடுக்கறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா 70% வந்து சூப்பரா இருக்கு.
70% வந்து சூப்பரா இருக்கு மிதுனத்துக்கு. ஓகேங்களா. மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து எந்த ஸ்தலம் போனீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேலை ஸ்தானத்திலையும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே இருக்கிறதுனால, அதாவது ராசியிலேயே குரு இருக்கிறதுனால சிறு சிறு டிஸ்டர்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இருக்காது. பட் ஆனா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதம் வந்து நீங்க போக வேண்டியது வந்து விஜயவாடா கனகதுர்கை. தொழிலுக்கு பிரச்சனை அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ்ல ப்ராப்ளம், இவர்கள் எல்லாம் பிசினஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி மைண்ட் வந்து பயங்கர கிளவர்ன்னு சொன்னா மிதுன ராசிக்காரங்களாம். ஸோ இவர்கள் வந்து கனக துர்கையை போய் வணங்கும் போது நிச்சயமா வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதற்கு நீங்க வந்து என்ன நாள்ல வேணா போய்க்கோங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க போறதே பெரிய விஷயம். ஏன்னா அத்தனை தடங்களை ஏற்படுத்தும். ஏன்னா இங்க போயிட்டீங்கன்னா சக்சஸ் வாழ்க்கையில. ஓகேங்களா. சோ மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து அதாவது ஜனவரி மாதம் போக வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கனகதுர்கை, விஜயவாடா இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரவும் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். சோ நான் மிதுன ராசிக்கு கொடுக்கறது 70 விழுக்காடு. 30 விழுக்காடு எதற்கு இல்லை அப்படின்னா, ஒரு லக்னத்திலேயே வந்து குரு இருக்கிறது. குரு என்னைக்குமே வந்து லக்னமே கெட்டு, அதாவது ராசி கெட்டு போக கூடாது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் பார்வையை வந்து சுபத்துவமா கொடுப்பாரு. இந்த ஆண்டு நிறைய பேரை வாழ்க்கையில உங்க குழந்தைகளாகட்டும், அவர்களால பெருமைப்படுறதாகட்டும், உங்க கலசரத்தால பெருமைப்படுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ நீங்க கனகதுர்கைக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வேலையில இருக்கிற தடங்களும் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி சூப்பரா இருக்க போகுது. ஸோ நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா கனகதுர்கை. ஓகேங்களா. அடுத்து நம்ம சூப்பர் சுப்ராயன் கடகராசி. கடகம் யாரெல்லாம் கடகம்னு ஒரு போடுங்க சீக்கிரம். யாரெல்லாம் எத்தனை பேர் கடத்துக்கு சொல்லலாம்னு பார்க்கலாம். சீக்கிரம். கடகம், தாய் உள்ளம் கொண்ட கடகம், எல்லாரும் இடித்தாங்கி சுமை தாங்கி கடகம் யாரெல்லாம் இருக்கீங்க? யாருமே இல்லையா கடகம்? அபிராமி மேஷத்தை பத்தி கிளியரா போர்ட்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேம்மா, போய் பாருங்க. கிளியரா போர்ட்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கடகம் கால் பண்ணாதீங்க, யாரும் கால் பண்ணாதீங்க ப்ளீஸ், கால் பண்ணாதீங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மாதிரி அடித்தாங்கி உதைத்தாங்கி கடகம் வந்து எல்லாரையும் வாழ வைக்கும். கடகத்தால கடகத்துக்கு புண்ணியமோ இல்லையா, மத்தவங்க எல்லாருமே கடகத்தை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே புண்ணியம். கடகத்தை தவிர. ரிஷபமும் மேஷமும் அவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க, வீடியோ முன்னாடி போய் பாருங்க. சிம்மம் வருது. அப்ப கடகம் கம்மியா தான் இருக்கீங்களா? எல்லாமே இருக்குங்க. ராசி பாத்துக்கோங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இருக்கும். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மேஷம். ஏன்னா எல்லா ராசிக்கும் பாருங்க, இதுக்கே வந்து டைம் நியர்லி வந்து 1.5 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நியர்லி 2 hours ஆக போகுது. ஸோ அதனால நம்ம இப்பதான் 3 ராசி 4வது ராசி இப்பதான் வரப்போறோம். ஸோ அதனால இனிமே வர ராசிகள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும். அதனால முன்னாடி போய் பாருங்க. ஐயா கடகம் யாரும் இல்லைங்களா? கடகம் இருக்கேன் கிருஷ்ணவேணி. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான். கடகத்தை வந்து அதிகமா எதிர்பார்த்தேன். அவங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து மாறினதுனால கொஞ்சம் கெத்தாதான் அலையிறாங்க கடகராசிக்காரங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வர்றதே கடகம் தான். கிருத்விக் கடகம் சூப்பர். நனித்தங்கம் ஓகே. கடகம் எல்லாருமே கடகம். ஓகே கடகம் போயிடலாமா?
துலாம்லாம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. துர்க சரவணன் கடகம் சூப்பர். ஓகே, சோ கடகராசி காலபுருஷனுக்கு 4ஆம் வீடுங்க. கடகராசி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அப்ப 4ஆம் இடம் என்னன்னா தாய் ஸ்தானம். ஓகேங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 ராசிகளுக்கு வந்து தாய்ன்னு பாத்தீங்கன்னா கடகம் தான். தந்தைனா வந்து சிம்மம் ஆப்வியஸ்லி. சோ தாய்னா கடகம். சோ கடகம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடகராசி எவ்வளவு கெட்டவங்களா இருந்தா கூட சரி, மோசமானவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு கிரிமினலா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்களால தாங்கவே முடியாது. அன்பை வந்து கொடுத்து எதிர்பார்ப்பாங்க. அது ஒண்ணு டிராபேக்குன்னு கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தானே. அன்பை கொடுத்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கிடைக்காது கடகத்துக்கு. ஒண்ணு தாயோட அன்பு கிடைக்காது, இல்ல கணவனோட அன்பு கிடைக்காது, இல்ல குழந்தைகளோட அன்பு கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பை வச்சே அவங்களோட அந்த மூலக்கருவு பாத்தீங்கன்னா அந்த அன்பாதான் இருக்குங்க. அந்த அன்பை வச்சு ஏமாத்துறது, அன்பை வச்சு வந்து லாபம் பாக்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அன்பை நோக்கியே வந்து இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எமோஷனல் கேரக்டர். கனவு உலகத்துல வாழ்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க தான். சோ அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த கடகத்துக்கு இருக்கு இல்லையா? சோ இந்த கடக ராசிக்காரங்க 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வந்து பார்க்க போறோம். சோ ஜனவரி மாதம் ஆல்ரெடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% இதுக்கே சொல்லலாம். கடக ராசிக்காரங்க இப்ப ரொம்ப மென்டலி ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. இவ்வளவு நாள் எங்க 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 வாழ்க்கை எங்கன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் கடக ராசிக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? சோ இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கு, எவ்வளவு வந்து என்ன பர்சன்டேஜ், இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், உங்களோட சந்திரன் கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்குங்க. அப்ப இந்த கடக ராசி வந்து சூப்பரா இருக்க போறீங்க. இந்த இந்த சிவாஜி படத்துல, சிவாஜி அது என்ன படம், அந்த ரஜினிகாந்த் கூட வந்து இந்த விவேக் வந்து பின்னாடி அப்படியே கூலிங் கிளாஸ போட்டு வருவார்ல, அந்த மாதிரி தாங்க கடகம் இப்போ. சூப்பர் டாப் ஒன்னுன்னு சொன்னீங்கன்னா நான் துலாம் கொடுப்பேன். அப்ப இதுல வந்து பாத்துக்கோங்க, இந்த துலாம் எல்லாம் விட ஸ்பெஷல் ரோல், ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல்ன்ற மாதிரி ஹீரோவா யாரோ ஒருத்தர் இருந்தாலும் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல்ல வந்து இந்த கடகராசி இந்த ஆண்டு வந்து சூப்பரா கலக்க போறீங்க. இவ்வளவு நாள் பாடுபட்டு எவ்வளவோ அடி உத மிதி கஷ்டம் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு கடகராசிக்காரங்களுக்கு. சூப்பரா இருக்க போது இந்த ஜனவரி மாசம். இந்த ஆரம்பமே அமக்கலமா இருக்க போது. எதனால சொல்றேன்னு கேளுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ராசிநாதன் 11ல உச்சம்ங்க. இதை விட என்னங்க வேணும்? நினைச்ச விஷயம் எல்லாம் நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. ஒரு ஒரு லேடிஸா இருக்கீங்களா, ரொம்ப நாளா வந்து ஒரு நகை வாங்கணும்னு இருக்கீங்க, நகை அடமானம் வச்சிருக்கீங்க, அது மூட்ட போறீங்க. அப்புறம் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளா தடங்கள் பட்டிருக்கு, அது நடக்க போகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ், நகைகள் இது எல்லாமே வாங்க போறீங்க கடகராசி. சூப்பரா இருக்குங்க. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. உண்மையாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடகராசி. ஏன்னா பிறந்ததுல இருந்தே எமோஷனல் கஷ்டம் இதை மட்டுமே பார்த்து இருந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகம். இந்த 7 8 சனி பகவான் இருந்து பயங்கர போட்டு தள்ளிட்டாரு இந்த 5 வருஷமா. பயங்கர அடி கடகராசிக்கு. 9ல பாக்கிய சனியா வந்து சூப்பரா வந்து சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. அப்ப பாக்கிய சனியா வந்து உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ண போறாரு. ஒரே விஷயம் என்னன்னா வந்து 2ல கேது இருக்கிறதுனால வாய் கொஞ்சம், இந்த வாயை கொடுத்து மாட்டிட்டு கீச் கீச் கீச்சுன்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கத்தாம அமைதியா அடக்கமா கொஞ்சம் அமைதியா போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டுல கடகராசிக்காரங்க வீட்டுல இந்த ஜனவரி மாதம் வந்து நிறைய பூஜைகள் பண்ண போறீங்க. பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து பெண்டிங்ல இருந்த கோவில், 12ல குரு, கோவில் பயணங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி தெய்வத்துக்கு வந்து குல தெய்வத்துக்கா இருந்தாலும் சரி, அல்லது வந்து திருப்பதியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்து ரொம்ப நாளா வேண்டியிருப்பீங்க, போக முடியாமையே இருந்திருக்கும். அதனாலேயே நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இததான் வந்து இந்த 7லயோ 8லயோ இருக்கிற சனி வந்து பண்ணும். அப்ப இந்த தெய்வத்துக்கு கொடுத்த கடனை வந்து தீர்க்க போறீங்க இந்த அடுத்த ஆண்டு, அடுத்த ஜனவரி மாதம். ஓகேங்களா? சோ அந்த
நீங்க நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, திருப்பதியில வந்து வேண்டக்கூடாது. திருப்பதி ஏழுமலையா மட்டும் சின்ன விஷயமா அது ₹100 உண்டியில போடுற சாமி. இவ்வளவுதான் வேண்டியிருப்பீங்க. அத உங்கள பண்ணவும் விடாம, உங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணியிருப்பார். அத வந்து முடிக்க போறீங்க இப்போ. கடகராசிக்காரங்க. சோ குலதெய்வம், அப்புறம் வந்து இந்த தெய்வ பெண்டிங்ல இருந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து முடிய போகுது. ஓகேங்களா? உங்களோட 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம் தேவை. அண்ட் வந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட உங்களோட 3ஆம் இடத்துல வந்து சாரிங்க. ஒரு 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, சனியோட பார்வை இருக்கிறதுனால, உங்களோட முயற்சியில கொஞ்சம் நிதானம் தேவை. அண்ட் 4ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால, புதுசா வந்து வண்டி வாகனங்கள் வந்துலாம் வாங்க போறீங்க. சூப்பரா இருக்க போது. நெனச்சது எல்லாமே வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டேன்ல. அண்ட் வந்து அகைன் 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால, சந்திரன் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா வந்து குழந்தைகளால நல்ல லாபம், தனம், குடும்பம் எல்லாமே வந்து சூப்பரா இருக்க போகுது இந்த இந்த மாதம். அண்ட் வந்து 6ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உண்டாக போகுது. 6லயும் 8லயும் வந்து இருக்கிற ராகுவும் இந்த கிரகங்கள் இருக்கிறது. 7ஆம் இடமும் வந்து உங்களோட இவ்வளோ நாளா உங்களோட ஹஸ்பண்ட் பெண்ணா இருக்கும் போது ஆணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது கணவனுக்கு மனைவியா இருந்தாலும் சரி, மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு நாளா சண்டை போட்டு ஒரே டென்ஷன், உங்களை புரிஞ்சுக்க மாட்டாரு, உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாரு, உங்க ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. மேக்சிமம் அவங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பாங்க. இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். அம்மா வீட்டுல போய் கோச்சிட்டு போயிடுறது, குழந்தைய பார்க்க விடாம பண்றது, கல்யாணம் ஆன உடனே வந்து பிரிஞ்சு போறது, இந்த தன்மையெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சுமூகமா வந்து வீட்டிலேயே குடும்பத்திலே எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி பேசி இதெல்லாம் முடிவு பண்ணி சுமூகமா ரொம்ப அன்பா சந்தோஷமா வாழ போறீங்க கடகராசிக்காரங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிங்க 8ல வந்து ராகு இருக்கிறதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா, 4ஆம் இடத்துல நல்லா பாத்துக்கோங்க, இந்த செயினை பாத்துக்கோங்க. அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து டப்புன்னு ஒரு பெரிய பணத்தை கொடுத்து, இப்ப இவ்வளவு ஒரு 1000 ரூபாய் இருக்கா, அந்த 1000 ரூபாய்க்கு தகுந்தது வாங்குங்க. 1000 ரூபாய்க்கு இருக்கு, நான் வந்து 1000 ரூபாய் வந்து லோனை போட்டு ஒரு கார் வந்து லக்ஸுரி கார் வாங்குறேன், இதெல்லாம் பேராசை பண்ணும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு. சோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க. லோன் வாங்குற விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க. ஸ்கேம், மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, யாருன்னா ஓடிபி கேட்கறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா வெயிட் பண்ணி அந்த ஓடிபியை சொல்லுங்க. ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க. அண்ட் அகைன் 9ஆம் இடக்கும் சனி இத்தனை வருஷமா 5 வருஷமா வச்சு படாத பாடு பண்ணி இப்ப இனிமே ரொம்ப ரொம்ப நல்லது பண்ண போறாரு இந்த சனி பகவான். சனி வந்து கெடுத்து பார்ப்பீங்க. கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சனி பகவான் கொடுத்தா யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பண்ண போறாரு. அண்ட் வந்து 10ஆம் இடமும் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. உங்களோட தொழில வந்து இத்தனை நாள் இருந்த ஒரு பொறாமை, பொச்சரிப்பு, இந்த மாதிரி கண் திஷ்டி, அவமானம், அசிங்கம் இதெல்லாம் விட்டு வெளியே வர போறீங்க. சூப்பரா இருக்க போகுது. உங்களோட 11ஆம் இடமும் சூப்பரா இருக்கு. 12ஆம் இடமும் சுப விரயமா ஆக போகுது. ஸோ விரயம் அது சுப விரயமா இருக்கா, இல்ல விரயம் ஓவரா அதிகமாயிடுதா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. சோ எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கடகம் வந்து சூப்பரா இருக்கு. கடகத்துக்கு நான் கொடுக்கிற பர்சன்டேஜ் 95%. கடகம் வந்து இந்த 2026 ஜனவரி மாதம் நாம் கொடுக்க பர்சன்டேஜ் வந்து 95. ஓகேங்களா? சூப்பரா இருக்க போறீங்க. இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க எந்த கோயில் போனா தப்பிப்பீங்க, எந்த கோயில் போனா இன்னும் அதிர்ஷ்டம் பன்மடங்கு உயரும் அப்படின்னா நிச்சயமா மைசூர்ல இருக்கும் சாமுண்டீஸ்வரி கோவில், மைசூர்ல இருக்கும் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. நிச்சயமா அங்க போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஏற்றம் வந்து உங்க வாழ்க்கையில வரப்போது. அதற்கு பின்னாடி நிறைய சூட்சமங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வந்து இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க. கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே மிக சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடக்க போது. அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? த பால் இஸ் இன் யோர் கோர்ட்டுங்கிற மாதிரி உங்க பக்கம் காத்து. நீங்க அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிறீங்களா இல்ல அம்போன்னு நிக்கிறீங்களா, அது வந்து உங்களோட விருப்பம். ஆனா காத்து உங்க பக்கம்தான், அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கு 95% கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா? அடுத்து நம்ம சிம்ம